இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக மேற்கொண்ட தீர்மானத்துக்கான காரணங்களை விளக்கும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. 5 முக்கிய காரணங்களை மேற்கோள் காட்டி கூட்டமைப்பினர் விடுத்துள்ள இந்த அறிக்கையில் நாடு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதாகவும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்து சர்வாதிகாரியாக மாறி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக முயல்வதானது அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்கை தெளிவாக காட்டுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமையினால் நீதித்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2வது காரணமாக தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தற்போது உச்சநீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் சுதந்திரமாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் கூட்டமைப்பினர் 18வது சட்ட திருத்தத்துக்கு எதிராகவும் முன்னாள் பிரதம நீதியரசருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றப்பிரேரணைக்கு எதிராகவும் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்ததையிட்டு பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளனர். 18வது சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்து தவறு செய்தவர்களுக்கு தமது தவறை திருத்திக் கொள்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் கூட்டமைப்பினர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானத்திற்கு தற்போதைய அரசாங்கத்தால் பாராளுமன்றம் மதிப்பிழந்துள்ளதே 3வது காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. பணத்தை காட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்று அதனை பயன்படுத்தி நாட்டிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பின் அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இன்று இலங்கை பாராளுமன்றம் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியின் கைப்பொம்மையாக மாறியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17வது திருத்தம் மாற்றப்பட்டதன் மூலம் உச்சநீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், நீதிச்சேவை ஆணைக்குழு, தேர்தல் ஆணையம், அரசு சேவை ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, சட்டமா அதிபர் மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் போன்ற உயர் பதவிகளுக்கு தாம் விரும்பியவர்களை நியமிக்கும் சர்வாதிகாரத்தை ஜனாதிபதி பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டிற்கும் நீதித்துறைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் 4வது காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியின் ஏதேச்ச அதிகாரமானது சுதந்திர ஊடகங்களுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் தகவல் பரிமாறும் சுதந்திரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளமை தமது தீர்மானத்திற்கான 5வது காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.